அன்பினில் வளர்ந்திட அழைக்கின்றார். ஒன்றாய் கூடிடுவோம் புகழ் பாடிடுவோம், ஒன்றாய் கூடிடுவோம் புகழ் பாடிடுவோம். அவர் வழிதனில் நடந்திட அழைக்கின்றார், அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். அவர் பலியினில் கலந்திட அழைக்கின்றார், அழைக்கின்றார். உண்மை உறவினில் வளர்ந்திடவும், நம்மில் அன்பும் அமைதியும் பெருகிடவும், சாதிகள் சண்டைகள் மறைந்திடவும், எங்கு சமத்துவ வாழ்வு நிலை பெறவும். இயேசு அழைக்கின்றார், நம்மை அழைக்கின்றார், அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். இறை அரசினை பரப்பிட அழைக்கின்றார், அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். அவர் அன்பினில் கலந்திட அழைக்கின்றார், அழைக்கின்றார். பணிவிலும் நட்பிலும் வாழ்ந்திடவும், நம்மை ஒற்றுமை உணர்வில் ஓங்கிடவும், பகைவர்க்கு அன்பு செலுத்திடவும், என்று துன்புறுவோர்க்கும் சேவித்திடவும். இயேசு அழைக்கின்றார், நம்மை அழைக்கின்றார், அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். இறை அரசினை பரப்பிட அழைக்கின்றார், அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். அவர் பலியினில் கலந்திட அழைக்கின்றார், அழைக்கின்றார். இன்றைய திருப்பலியானது பிரான்சிஸ் கெவின் ஜோதி பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இறை ஆசீர் வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆன்மீக பார்ட்டிக்காகவும், லாசர் டி குரூஸ் அவருடைய ஆன்மீக பார்ட்டிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இன்று பிறந்த நாள் காணும் திருமதி ஆலிஸ் வாஸ் அவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி கூறியும், தொடர்ந்து இறைவனுடைய அபரிவிதமான ஆசீர்வாதம் வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நம்முடைய வாழ்விலே கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து இறை வழி நடப்போம், நிறை வாழ்வை பெறுவோம் என்ற சிந்தனையிலே சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே இஸ்ரேல் மக்கள் நீதி தலைகள் மூலமாக சரியான பாதையிலே வழிநடத்தப்பட்ட போதும் கூட அவர்கள் உண்மையான கடவுளை விட்டுவிட்டு பாகால் தெய்வத்தை வணங்குகிறார்கள். அன்புக்குரிய நம்முடைய வாழ்விலும் கூட நம்முடைய விசுவாச பயணத்திலே பல வேளைகளிலே நாம் பணத்தை, செல்வத்தை நாம் முதன்மைப்படுத்தி உண்மையான கடவுளுக்கு நாம் இரண்டாம் இடம் கொடுக்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே உண்மையான முழுமையான அந்த மகிழ்ச்சியை நாம் தவற விடுகிறோம். எனவே இந்த நாளிலே கடவுளுடைய வழியில் நடப்போம், நிறை வாழ்வை நாம் முழுமையாக அடைவோம். நம்முடைய வாழ்விலே கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பணத்திற்கு முதலிடம் கொடுத்து வாழ்ந்த அந்த நேரங்கள், பணத்திற்காக நம்முடைய உறவுகளை தொலைத்த அந்த தருணங்களை நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம்.
திருப்பலிலே நாம் தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்ற குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்கின்றீர். எங்கள் இதயங்களில் உம்முடைய அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திற்கு மேலாக அன்பு செய்யவும் எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்று கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் நீதி தலைவர்களை எழச் செய்தார், ஆயினும் மக்கள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை முத்துக்கள் 11-19 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தனர். அவர்கள் பால்காலுக்கு ஊழியம் செய்தனர். அவர்கள் தங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்த தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை கைவிட்டனர். தங்களை சுற்றி வாழ்ந்த மக்களினங்களின் தெய்வங்களை பின்பற்றி வழிபட்டு ஆண்டவருக்கு சினமூட்டினர். அவர்கள் ஆண்டவரை கைவிட்டு பால்காலுக்கும் அஸ்தரோத்துக்கும் ஊழியம் செய்தனர். இஸ்ரேலின் மேல் ஆண்டவரின் கோபக்கனல் கனன்றது. எனவே அவர் கொள்ளையடிப்போரிடம் அவர்களை ஒப்படைக்க அவர்களும் அவர்களை கொள்ளையடித்தனர். அவர்களை சூழ்ந்திருந்த எதிரிகளிடம் ஆண்டவர் அவர்களை விற்றார். அதனால் அவர்கள் எதிரிகளின் முன் அவர்களால் எதிர்த்து நிற்க இயலாமற் போயிற்று. ஆண்டவர் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறியது போல் அவர்கள் போருக்கு சென்ற பொழுதெல்லாம் ஆண்டவரின் கை அவர்களுக்கு எதிராக தீமை விளைவித்தது. அவர்கள் பெருந்துயரத்துக்கு உள்ளாயினர். ஆண்டவர் நீதி தலைவர்களை எழச் செய்தார். அவர்கள் அவர்களை கொள்ளையடித்தவர்களின் கையிலிருந்து விடுவித்தனர். ஆயினும் அவர்கள் தங்கள் நீதி தலைவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் வேற்று தெய்வங்களை பின்பற்றி தொழுது வேசித்தனம் செய்தனர். தங்கள் மூதாதையர் ஆண்டவரின்
கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நடந்த நெறியை விட்டு விரைவில் விலகினர். ஆண்டவர் அவர்களுக்காக நீதி தலைவர்களை எழச் செய்ய பொழுதெல்லாம் அவர் அந்த தலைவர்களுடன் இருந்து அத்தலைவர்களின் வாழ்நாள் முழுவதும் எதிரிகளின் கையிலிருந்து மக்களை விடுவித்தார். ஏனெனில் துன்புறுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட அவர்களின் அழுக்குரலை கேட்டு ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நீதி தலைவர் இறந்த பொழுதும் வேற்று தெய்வங்களை பின்பற்றியும் அவற்றுக்கு ஊழியம் செய்தும் அவற்றை வழிபட்டும் தங்கள் மூதாதையரை விட இழிவாக நடந்தனர். அவர்களுடைய தீய பழக்கங்களையும் முரட்டத்தனமான நடத்தையையும் விட்டு அகலவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பெருமை கொள்ளும் எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே. ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 19 இறை சொற்றொடர்கள் 16 22 வரை. அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே, நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அவர் எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார், ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நிறை வாழ்வை பெற நான் என்ன செய்ய வேண்டும்? நீ ஆண்டவர், நீ கட்டளைகளை கடைபிடி, நான் கட்டளைகளை கடைபிடிக்கிறேன் என்று சொன்னாலும் உன்னுடைய சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொன்ன பொழுது அந்த இளைஞன் மன வருத்தத்தோடு அங்கிருந்து திரும்பி சென்றான். பின்னியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, குருவாகும் எண்ணத்தோடு குருமடத்திலே சேர்ந்த ஒரு இளம் குரு மாணவன், நன்றாக படிக்கக்கூடிய திறமை கொண்டவன், சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவன், குருமடத்திலே தினமும் வேலை செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக குருமடத்தில் உள்ள எல்லா பணிகளையும் செய்ய வேண்டும். அது துப்புரவு பணியாக இருக்கட்டும், அல்லது வீட்டை கூட்டுவது, பெருக்குவது, அல்லது கழிப்பறைகளை கழுவுவது, கார்டனிங்காக இருக்கட்டும், இப்படி எல்லா பணிகளையும் குருமடத்திலே அந்த பயிற்சி காலத்திலே செய்ய வேண்டும். ஆனால் இந்த குருமானவன் அனைத்து வேலைகளையும் கற்றுக்கொள்வதற்கு பதிலாக தினமும் இந்த பணிகளை செய்வதை இவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன்னுடைய வீட்டிலே வேலை செய்ய பல பணியாளர்கள் இருக்க, நான் இப்படிப்பட்ட வேலைகளை இங்கே செய்து கஷ்டப்படுவதா என்று நினைத்த அவன் தன்னுடைய வீட்டில் இருந்த அந்த செல்வாக்கான வாழ்வையும் விட்டுவிட்டு வேறு விதமான கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்வது அவருக்கு பிடிக்கவில்லை. எனவே அந்த குறுமடத்திலே நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த குறுமடத்தை விட்டு வெளியேறிவிட்டார். நேற்று தினம் நானும் நம்முடைய அருட் சகோதரரும் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போய்விட்டு வருகிற வேளையில் ஒரு குருமானவர் அலைபேசியில் அவரை தொடர்பு கொண்டார். பேசிட்டு இருந்தது நான் என் காதால் கேட்டேன். அங்கே இருந்த என்னென்னா, பிரதர், நான் மைசூருக்கு போகிறது நல்லதா, சென்னையில் படிப்பது நல்லதா? பிரதர் நிறைய கைடன்ஸ் கொடுக்குறாங்க. கடைசியாக அவங்க என்ன பேசுகிறான்னு தெரியாது. ஃபாதர் கொஞ்சம் பேசுங்க ஃபாதர். அதுக்கு முன்பாக எனக்கு தெரியும் என்ன பிரச்சனை நன்றாவே தெரியும். சென்னையிலே படித்தால் நல்ல தரம் வாய்ந்த லோயலா கல்லூரியிலே படிக்க முடியும். மைசூரில் போனால் கொஞ்சம் என்ன காலேஜ் ஃபேமஸில் அவ்வளோதான். எண்ணங்களை பாருங்கள். குடும்பத்துக்கு போவதா போக வேண்டாமா? ஒரு போராட்டம்.
நான் கேட்டேன், பிரதர்கிட்ட கேட்டேன், லோயோலா காலேஜ் அப்ளிகேஷன் போட்டாரா? அது தெரியாது ஃபாதர். அன்புக்குரியவர்களே, ஒன்றை பெற வேண்டும் என்றால் மற்றொன்றை கண்டிப்பாக இழக்க வேண்டும். இதனை நாம் மிக முக்கியமாக நினைக்க வேண்டியது, நாம் இழப்பதை காட்டிலும் பெறுவது மதிப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த மாண்பும் மகத்துவமும் அதனால் அந்த நிறை மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்தால் அதற்காக எதையும் நாம் இழக்க முன் வர வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், நிறை வாழ்வை தேடி வந்த ஒரு செல்வந்தரான இளைஞரை நாம் பார்க்கிறோம். அவருக்கு இயேசுவின் சீடராவதற்கு ஆசை. அதே நேரத்தில் செல்வத்தையும் அந்த செல்வாக்கான வாழ்க்கையும் துறப்பதற்காக அவருக்கு மனமில்லை. நாம் சொல்வோமே, கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. இதுதான் இங்கே நடக்கிறது. அதே போன்று எதையும் இழக்காமல் இயேசுவின் சீடத்திலே அவர் அளிக்கக்கூடிய அந்த நிறை வாழ்விலே பங்கேற்க இந்த இளைஞன் ஆசைப்படுகிறான். ஈசான் என்ன சொல்லுகிறார்? நீ போய் கட்டளைகளை கடைபிடி. அவன் என்ன சொல்கிறான்? நான் எல்லா கட்டளையும் கடைபிடித்து விட்டேன். கடைசியாக ஈசாண்டவர் சொல்வார், முதல்ல போய் உன் இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்று நீ ஏழைகளுக்கு கொடு என்று சொன்ன உடனே அந்த இளைஞன் மன வருத்தத்தோடு அந்த இடத்தை விட்டு திரும்பி சென்று விட்டான்னு பார்க்குறான். ஏன்னா அவனுக்கு பணத்து மேலே, செல்வத்து மேலே ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்தது. அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையிலே மனக்கசப்பால் பிரிந்தவர்களை விட பணக்கசப்பால் பிரிந்தவர்கள் தான் அதிகம். நீ பணத்தை கட்டுப்படுத்த தவறினால் பணம் உன்னை கட்டுப்படுத்தி உன்னை தலை குனிய வைக்கும். பணம் என்றால் நிறைய பழமொழிகள் இருக்கிறது. இன்று பணத்தின் பெருமையை, செல்வத்தின் பெருமையை பறைசாற்றக்கூடிய விதத்திலே நிறைய பழமொழிகளை நாம் கேட்டிருப்போம். பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரை பாயும். பணம் என்றால் பிணமும் வாயை பிளக்கும். பணம் இல்லை என்றால் பிணம். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், மணி இஸ் த ஆல் ரூல்ஸ் ஆஃப் தி ஈவில் என்று சொல்வார்கள். பணம் எல்லா தீமைகளுக்கும் வேறாக மாறும். பணத்திற்காக, பாசத்திற்காக, இன்றைக்கு பணத்திற்காக பாசத்தை வீதியிலே எரிந்தவர்கள் இன்றைய சமூகத்திலே அதிகமாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மிகுந்த பலத்தை கொண்ட அந்த பணத்திற்கு பல வரையறைகளும் இருக்கிறது, இயலாத காரியங்களும் இருக்கிறது, ஏன் தீமை கூட இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். பணத்தை வைத்து பஞ்சு மெத்தை வாங்கலாம், ஆனால் தூக்கத்தை வாங்க முடியுமா? வாங்க முடியாது. இன்றைக்கி லட்சமாக கோடியாக அல்மாரில் வச்சு பூட்டிட்டு தூங்க முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கி நிறையா இருக்கிறாங்க. பணத்தை வைத்து பஞ்சு மெத்தை வாங்கலாம், ஆனால் தூக்கத்தை வாங்க முடியுமா? பணத்தை வைத்து வேலை ஆட்களை வாங்கலாம், அவனுடைய உண்மையான விசுவாசத்தை வாங்க முடியுமா? மிரட்டலாம், நிறைய ஆர்டர் போடலாம், அதை செய்ன்னு சொல்லலாம், ஆனால் அவங்களுடைய உண்மையான விசுவாசத்தை நம்மால் வாங்க முடியுமா? பணத்தை வைத்து ஆடம்பர வசதிகளை வாங்கலாம், ஆனால் மன அமைதியை வாங்க முடியுமா? பணத்தை வச்சு நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுக்கலாம், ஆனால் மன அமைதியை நாம் வாங்கி கொடுக்க முடியுமா? எனவே தான் நம்முடைய பணம் நமது காலில் போடக்கூடிய செருப்பு போல் இருக்க வேண்டுமா? நம்ம செருப்பு போடுறோம்ல, செருப்பு கொஞ்சம் பெருசாக இருந்தால் என்ன ஆகும்? பெருசாக இருந்தால் மழைன்னு வைங்களேன், இன்னைக்கு கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சு இல்லையா, மழைன்னா என்ன ஆகும்? பின்னாடி அடிக்கும் இல்லையா? அது வெள்ளை சட்டை போட்டுருந்தோன்னா என்ன, சகதி ஆகி போகும், பின்னாடி ஃபுல்லாகவே சகதி ஆகி போகிறோம். ஒருவேளை அது சின்னதாக இருந்தால் என்ன ஆகும்? செருப்பு காலை கடிக்கும்ல, இதுதான் உண்மை. மிக சிறிதாக இருந்தால் அது காலை கடிக்கும், நம்மை நடக்க விடாது. பணமும் செல்வமும் அதுபோல் தான். மிக மிக அதிகமாக இருக்கும்போது அது நம்முடைய கண்களை மறைத்து விடும். பணம் வந்தவுடன், செல்வம் வந்தவுடன் இன்றைக்கி மமதியோடு வாழ்வதை பார்ப்போம். பணம் வந்துச்சுன்னா அவங்க நடை வித்தியாசமாக இருக்கும், பேச்சு வித்தியாசமாக இருக்கும், நீ நான் தான் பேசுவாங்க, ரெஸ்பெக்டே இருக்காது, மரியாதை இருக்காது. நாம் பணம் இருக்கிற பொழுது நம்மை சுற்றி வாழக்கூடிய மக்களை நாம் பார்க்க மாட்டோம், கடவுளை நாம் பார்க்க மாட்டோம். அது மட்டுமல்ல, பணம் வந்தவுடன் நமக்கென்று ஒரு சில சுவர்களை கட்டி கொண்டு மற்றவர்களை நாம் ஒதுக்கி வைத்து நாம் வாழ ஆரம்பிப்போம். ஆனால் செல்வத்தை பொறுத்தவரை போதும் என்ற மனநிலை அடைவது மிக மிக முக்கியமானது. பணம் ஒன்றே குறியாக இருந்தால் பாசத்தை, நேசத்தை நாம் விலை பேசி விடுவோம். பணம் என்பது
அடித்தளமே இல்லாத ஒரு பாதாளம். பணம் என்பது ஒரு ஆழமான சமுத்திரம், ஒரு ஆழமான கடல். அதிலே உண்மை, நீதி, நேர்மை, சகோதரத்துவம், மனிதநேயம், மனசாட்சி எல்லாமே மூழ்கி போய்விடும். இன்றைய நச்சதிலே வரக்கூடிய அந்த இளைஞனும் கூட தன்னிடமிருந்த அந்த செல்வத்தை இழக்க மனமில்லாதவனாக அவன் மன வருத்தத்தோடு அந்த இடத்தை விட்டு செல்கிறான். ஆனால் நான் பார்க்கிறோம், இயேசுவால் அழைக்கப்பட்ட அந்த சீடர்கள் தாங்கள் வாழ்ந்து வந்த அந்த வாழ்வை, தொழிலை, தாங்கள் செய்து வந்த தொழிலை, தங்களுடைய மனைவி மக்களை, பெற்றோரை எல்லாவற்றையும் இழந்து இயேசுவின் பொருட்டு துறந்து அவரை முழுமையாக அவர்கள் பின்பற்றினார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் விரும்பக்கூடிய செல்வம், அது புகழாக இருக்கலாம், பேராக இருக்கலாம், வசதியான வாழ்வாக இருக்கலாம், இவை எல்லாமே தற்காலிகமானது தான். பணம் இருப்பவனை இந்த உலகம் உயர்வாக பார்க்கிறது. இந்த உலகம் ஒரு நாடக மேடை என்று சொல்வார்கள். இதன் மீது நாம் நடிக்க வந்த நடிகர்கள் அவ்வளவுதான். நிலையில்லாத இந்த வாழ்விலே செல்வமும் நிலையில்லாதது என்பதை நம்முடைய வாழ்விலே நாம் உணர வேண்டும். பணத்தால் கிடைக்கக்கூடிய புகழ் நம்மிலே பணம் இருக்கும் வரைதான் இருக்கும். ஆனால் நம்மிடம் நல்ல குணம் இருந்தால் அந்த புகழ் எப்போதுமே அழியாமல் இருக்கும். பணத்தை விட மானம் பெரிது என்று சொல்வார்கள். அழகை விட ஒழுக்கமாக வாழ்வது பெரிது என்று சொல்வார்கள். பசியா இருப்பவிடம் இன்று பணம் இல்லை, பணம் இருப்பவிடம் பசி இல்லை. நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மனிதர் ராக்ஃபெல்லர். அவருடைய வாழ்விப்பு நன்றாகவே தெரியும். உலகத்திலே ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு ஃபவுண்டேஷனை ஏற்படுத்தியவர். தன்னுடைய வாழ்வின் 46வது வயதில் அவர் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கை ஆகின்றார். நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா கோடி கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதி, நிறைய மருத்துவர்கள், உலகத்தின் தலைச்சிறந்த மருத்துவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். எல்லா தலைச்சிறந்த மருத்துவம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவருக்கு குணமாகலை, நாள் குறிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் ஒரு மருத்துவர் வருகிறார். ஒரு மருத்துவர் ஒரு வித்தியாசமான ஒரு மருத்துவத்தை கொடுக்கின்றார். அவருடைய காதில் சொல்லிட்டு போயிடுறார். அவர் வாழ்ந்தது எத்தனை வருஷம் தெரியுமா? 46 வயசில் இறக்க வேண்டியவர் 96 வயது வரை வாழ்ந்தார். அவர் கடைபிடித்தது, இந்த மருத்துவர் சொன்ன ஒரு வித்தியாசமான மருத்துவத்தை அவர் கடைபிடித்தார். என்ன சொன்னார்னா, உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்களை இன்னை வரைக்கும் உங்களுக்காக தான் பயன்படுத்துகிறீங்க. ஏழை எளிய மக்களை நீங்கள் கண் திறந்து பாருங்கள். அந்த நாள் முதல் தன்னுடைய சொத்துக்களை ஏழை எளிய மாணவிகளுடைய முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த ஆரம்பித்தார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபவுண்டேஷன் பல கோடிக்கணக்கான ஏழை மாணவர்களுடைய கண்களை, அந்த கல்வி கண்களை திறந்திருக்கிறது. இன்றைக்கு அவர் 96 வயது வரைக்கும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார் என்றால், அவர் பணத்தை தாண்டி மனிதர்களை, ஏழை எளிய மக்களை நேசிக்க ஆரம்பித்தார். அன்பானவர்களே, செல்வம் என்று முழிப்பவர்கள் காசு உள்ளவனுக்கு கொண்டாட்டம், காசு இல்லாதவனுக்கு திண்டாட்டம் என்று சொல்வார்கள். பணமா அது முக்கியம் இல்லை என்பதில்லை. பணமின்றி ஒரு அணுவும் அசையாது என்று கூட நாம் சொல்லலாம். இந்த நிரந்தரம் இல்லாத இந்த பணத்திற்காக நிரந்தரமான நிம்மதி இழந்து கொண்டு இருக்கிறது தான் இந்த மனித வாழ்வு. எனவே நாம் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற பொழுது, அன்புக்குரியவர்களே, பணத்தை தாண்டி மனிதர்களை நாம் நேசிக்க வேண்டும். பணத்தை தாண்டி நாம் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே நாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இந்த உலகத்திலே எல்லா கட்டளைகளையும் நாம் கடைபிடித்து வாழலாம், அது தவறு கிடையாது. ஆனால் அதை தாண்டி நாம் மனிதர்களை நேசிக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ்கிறோமா? கடவுளை தவிர மிகப்பெரிய வேறு எதுவும் பெரியதாக இருக்க போவதில்லை என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்கிறோமா? நம்முடைய வாழ்விலே நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த இளைஞனை போல பணம், புகழ், சொகுசு வாழ்க்கையை பற்றி கொண்டு நாம் வாழ நினைக்கிறோமா? இயேசுவின் பொருட்டு எனக்குள்ள எல்லாவற்றையும் இழக்க நாம் தயாராக இருக்கிறோமா? இறைவனா, செல்வமா, எது என்று கேட்டால் நம்முடைய பதில் எதுவாக இருக்கும்? நம்முடைய வாழ்விலே பணத்தை பற்றி கொண்டு நாம் வாழ இருக்கிறோமா? அல்லது இறைவனை இறுக்கமாக பற்றி கொண்டு இறைவன் தரக்கூடிய அந்த நிலையான வாழ்வை நம்முடைய வாழ்விலை பெற்று மகிழ்ச்சியாக நாம் வாழ இருக்கிறோமா? இந்த நாளிலே இறைவனை பற்றி கொண்டு இறைவன் தருகிற அந்த நிலையில்லா வாழ்வை நாம் அனுபவிக்க தொடர்ந்து பக்தியோடு இந்த நாளில் ஜெபிப்போம். ஆமென்.
தந்தை நீர் என்னை தேர்ந்தெடுத்தீர். அன்பினை பாலாய் அவள் தந்த வேலை என் பணி எழுதி வைத்தீர். இந்நாள் வரை என்னை கண் போல காத்தீர். இறைவாவும் கருணைக்கு விளக்கம் நீராணி. இந்நாள் வரை என்னை கண் போல காத்தீர். இறைவாவும் கருணைக்கு விளக்கம் நீராணி. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களிதமான இந்த பலி இல்லாமல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தகுந்தவற்றை எமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் மாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை பணித்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்துமக்கு பணிபுரிகின்றனர். மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகளுடன் எப்போதும் அதை கேட்டு ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஒரு சில மணித்துளிகள் நம்முடைய இரு கரங்களை குவித்து நாம் பக்தியோடு ஆண்டவருடைய கரங்களில் இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம். இன்றைய தியான பாடல் நாம் பாடினோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் நல்லவர். நாம் எப்படி இருந்தாலும் நம்மை அன்பு செய்கிறார். அந்த இஸ்ரேல் மக்கள் தவறுக்கு மேல் தவறு செய்து அவருடைய அன்பிலிருந்து விலகி சென்றாலும் ஆண்டவர் அவர்களை அன்பு செய்தார், அவர்களோடு பயணித்தார். அதே ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறார், நம்மை அன்பு செய்கிறார். அந்த ஆண்டவருடைய அன்பை ருசித்து பார்ப்போம், சுவைத்து பார்ப்போம். இந்த வாரம் முழுவதையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வாழ்விலே பணமா கடவுளா? நம்முடைய வாழ்விலே பணமா
கடவுளா? யாருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நிலையில்லாத இந்த உலகத்திலே அழிந்து போகக்கூடிய செல்வங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அல்லது இந்த உலகத்திலே, இந்த உலக வாழ்விலே கடவுள்தான் என்னுடைய வாழ்விற்கு முதலிடம் என்று சொல்லி கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து நாம் வாழ்கிறோமா? ஆண்டவரை இறுக்கமாக பற்றி கொள்வோம். நிலை வாழ்வை பெற நான் என்ன செய்ய வேண்டும்? முதல் நாம் செய்ய வேண்டியது, நமக்கு இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் துறக்க நாம் முன் வர வேண்டும். அது பணம் மட்டும் கிடையாது, அது நம்மிடம் இருக்கக்கூடிய சுயநலமாக இருக்கலாம், நம்மிடம் இருக்கக்கூடிய ஆசையாக இருக்கலாம். நாம் ஆண்டவருக்காக இதை நாம் துறக்க நினைக்கிற பொழுது, ஆண்டவருக்காக நாம் அதை இழைக்க நினைக்கிற பொழுது, ஆண்டவர் பன்மடங்கு நம்முடைய வாழ்க்கையிலே அதை சேர்த்தே நமக்கு கொடுப்பார். இதனால ஆண்டவருடைய கரங்கள் நம்ம இப்போ கொடுப்போம். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்திய அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அந்த திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தரலோ. மேலும் உயிர்த்தொலை எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் இரக்கத்துடன் நினைவோர்ந்து உமது திருமுக ஒடியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கடவுளான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், நம் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியார், இவ்வுலகில் மக்கோந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாமியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம்
துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்து காத்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சாண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றோடு மகிழ்ச்சியோடு அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒருவரையும் காத்து நம் நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். வானின்று வந்த தெய்வம் எங்கள் இயேசுவே, வழிகாட்டவா தென்றலே, நீயே துணை எனக்கும் நிழலே துணை, நீயே துணை எனக்கும் நிழலே துணை. ஏழையின் கண்ணீர் துடைத்திடவே என் உள்ளம் வருவாயே, எளியோர்க்கு செய்தி அறிவிக்கவே என்னையும் நீயும் அழைத்தாயே. ஏழையின் கண்ணீர் துடைத்திடவே என் உள்ளம் வருவாயே, எளியோர்க்கு செய்தி அறிவிக்கவே என்னையும் நீயும் அழைத்தாயே. வண்ண பூவிதழ் வாசம் சிந்திடும் முந்தன் மொழி என்றோ,
வரம் பொழியும் அந்த வானம் அன்றோ, வண்ண பூவிதழ் வாசம் சிந்துடும் முந்தன் மொழி என்றோ, பழம் பொழியும் அந்த வானன்றோ. நீயே துணை எனக்கும் நிழலே துணை, நீயே துணை எனக்கும் நிழலே துணை. வானின்று வந்த தெய்வம் எந்தன் இயேசுவே, வழிகாட்டவா தென்றலே. ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும், உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும், உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரிகளிடம் இருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமீன். இரக்கம் ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. நன்றி கூறி மன்றாடுவோமாகும். ஆண்டவரே, இவருடைய அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்து நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நீ இல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீ இல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.